பசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய லாரல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற நிறுவனத்தை இன்றிலிருந்து 31 ஆண்டுகளுக்கு முன்னமேயே நிறுவி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வாழ்க்கையில் கல்வி வெளிச்சத்தை தந்து வெற்றியாளர்களாக உலாவர செய்து கொண்டிருக்கும் பெருந்தகை அருமை ஐயா பிராங்க் டேவிட் அவர்களே, காற்றலைகளில் எங்கோ கரைந்து நின்று இறைவன் மடியில் இளைப்பாரியபடி நம்மையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மார்கரெட் தேவ கிருபை அவர்களே, இந்த பள்ளி வளாகத்தை தன் ஆளுமை திறனால் தூக்கி நிறுத்தி இருக்கும் முதல்வர் திரு அபிஷேக் பால் ஜாக்சன் அவர்களே, கிறிசி அபிஷேக் அவர்களே, எனக்கு முன்னால் அருளுரை நல்கி இருக்கும் அருட்தந்தை திரு ஜான்சன் அவர்களே, தன் வீட்டு திருமண வைபவத்திற்கு அலங்கரித்து வருவதைப் போல தன்னை அலங்கரித்து கொண்டு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இருக்கும் ஆசிரியர்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, எங்கள் வாழ்க்கை தானே, நீங்கள் ஏன் இவ்வளவு பதறுகிறீர்கள் என்கின்ற ஒரு பார்வையில் அமைந்திருந்தாலும் உள்ளுக்குள் உதறலோடும் சிறு கவலையோடும் பெரும் பயத்தோடும் உட்கார்ந்திருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பிராங்க் டேவிட் அவர்கள் வரவேற்புரையில் அவர் பேசுகின்ற பொழுது உங்கள் அத்துணை பேரையும் அவள் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதனை அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உணர்ந்தேன். அவரிடத்தில் நான் ஒரு 20 நிமிடங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதை நான் பதிவு பண்ணிட்டு என்னுடைய பேச்சை நான் தொடரலான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பிசிக்ஸ் டீச்சர், என்னமோ முடிவு பண்ணிட்டார், பாடம் நடத்துறதை விட பாடம் நடத்துகிற நிறுவனத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டார். வந்து பள்ளிக்கூடத்தை தொடங்கிட்டார். ஆனால் நான் என்ன ஒரு வியந்து பார்க்கிறேன், அவரை இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு செய்தியை தருகிறேன். உண்மையிலேயே நீங்கள் மிகச்சிறப்பான பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு சாட்சியத்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் பையனை நான் 1ஆப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் நான் எந்த கல்வி நிறுவனத்தை நிர்மாணித்தேனோ அங்கேயே படிக்க வைத்தேன் என்று சொன்னார். இது ஒரு விஷயம் போதுமானது. நானும் ஊரெல்லாம் போய் பேசுகிறேன், பல பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். நிறைய பள்ளிக்கூடத்து கல்வியாளர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துதான் படிக்க வைக்கிறார்களே தவிர தன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்ததே இல்லை. இந்த கல்வியாளர்
நான் உங்களுக்கு என்ன கல்வி தருகிறேனோ அதே கல்வியைத்தான் என் மகனுக்கும் தருகிறேன் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவி இருக்கிறார். அந்த பிராங்க் டேவிடை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சிறப்பு. அடுத்ததா வாங்க, உங்க முதல்வர் அபிஷேக் நல்லபடியா லண்டன்ல இருந்திருக்கலாம். ஆளு அங்க போயாச்சு. போயிட்டு நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாமே நாம முடிவு பண்ண முடியாது. சில விஷயங்களை இறைவன் முடிவு செய்வான். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு உங்க மத்தியில பேசவே வரவே முடியாதபடிக்கு நெருக்கடி. என் நெருக்கடி எல்லாம் கடந்து நான் உங்க முன்னால வந்து பேசிட்டு நிக்கிறேன்னா ஒரே காரணம், இங்க யாரோ ரொம்ப தீவிரமா நினைச்சிருக்கிறீங்க அந்த அம்மா இங்க வந்து நேர்ல பேசணும்னு. அது என்னுடைய இயலாமைகளை எல்லாம் தூக்கி அப்புறம் போட்டுவிட்டு இந்த பிரபஞ்ச சக்தி என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி விட்டது. அபிஷேக்கை பத்தி மார்கரெட் அம்மா மனசுல நினைக்கிறாங்க, இவ்வளவு நல்ல பிள்ளை வெளியில் போய் யாருக்கோ பணி செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கனவாக எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கல்விக்கூடத்திற்கு அவனுடைய சேவை தேவை என்று நினைத்த மாத்திரத்தில் இயற்கை வேலை செய்தது. இறைவன் ஆணையிட்டான். அங்கே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை வசதிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய தாய் தந்தையர்கள் நிர்மாணித்த இந்த கல்வி நிறுவனத்தை தன் வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமப்பேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி வாய்த்திருக்கிறார்கள்? நாங்கள் எல்லோரும் என்னமோ பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கிறோம், எங்கெல்லாமோ படித்தோம் என்று பெருமை பேசுகிறோம். முழுமையான ஆசீர்வாதத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் என்பதனை நான் உணர்ந்து சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் பேசினார்கள். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதே எனக்கு சொல் வரணும். நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் ஆழ் மனதிலே சில ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகள் பெரியவர்கள் மூலமாக என்னை வந்து சேர்ந்தது. ரொம்ப துணிச்சலான துடிப்பான, அப்பா இல்லாத போது பைக் எடுத்து செல்லக்கூடிய அதே மனநிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைதான் நானும். ஆனால் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் பேசிய அந்த சில வார்த்தைகள் நான் இளமையான காலகட்டத்தில் என் காதுகளில் விழுந்த பொழுது நான் என்னை எப்படி ஒழுக்கமான வாழ்க்கைக்காக நிலைநிறுத்தி கொண்டு என்னை நானே கண்காணிக்க தொடங்கினேனோ அந்த நிலையில் இந்த ஆண்டுகள் கழித்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படியான ஒரு சொல்லை எனக்கு நான் சிறிய போதிலே இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த அதே சொற்கள் இன்றைக்கு பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்களுக்கு பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் மூலமாக இறைவன் தந்திருக்கிறான். மிக மிக கவனமாக அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கண்டுகொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த மூங்கில் காட்டில் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழலாக வருங்காலத்தில் இசைக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை என்பதனை நான் உள்ளன்போடும் உணர்வு பூர்வமாகவும் அறிவு நிலையிலும் சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குங்க. அந்தந்த கடமையை அவரவர்கள் செய்தாலே போதுமானது. உலகம் அழகாக இருக்கும். எவ்வளவு அழகான ஒரு சூழல் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களுக்கு நான் என்ன சொல்லிவிட முடியும்? இங்க இருக்கிற இந்த அவையை பார்க்கிறேன். எனக்கான சங்கடம் என்ன தெரியுமா? இந்த மேக்கப் போட்டிருக்கிற பாப்பாங்கெல்லாம் நினைக்கும், இந்த அம்மா எப்போ பேசி முடிய நாம எப்போ டான்ஸ் ஆட. இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் நினைக்கும், இந்த அம்மா எப்போ பேசி முடிய நாங்கள் எப்போ இந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர. இந்த பெற்றோர்கள் நினைப்பாங்க, நம்ம பிள்ளைய டான்ஸ் ஆடுறதுக்கும் அதுங்க ப்ரைஸ் வாங்குறதையும் பார்க்க வந்திருக்கிறோம்னா எதுக்கு இந்த அம்மா நின்று பேசுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் இருப்பீர்கள். சைலண்டாக இருக்கிறத பார்க்கும்போது இல்லை இல்லை உன் பேச்சை கேட்க தான் வந்தோங்கிற மாதிரி இருக்குது.
இப்போ என்னன்னா, இறைவன் எனக்கான சொற்களை எனக்கு தந்தபடி இருக்கிறார். நான் அதை உங்களுக்கு வழங்கியபடி இருக்கிறேன். இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணு, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இது வரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்கீங்க? இதில் தானே பார்த்துருக்கீங்க. நேரில் வந்திருக்கேன். இன்னைக்கும் இதுலயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, யூடியூப்ல வந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாத்தையும் ஆவணப்படுத்திடணும்னு நினைக்கிறோம். நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஆவணப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் இறைவன் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுக்கு தந்த நேரம். அந்த நேரத்தை முழுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அடிப்படையில் யாருக்கு பேசுறதுங்கிற சிக்கல்ல நிக்கிறேனா? இந்த பெற்றோர்களுக்கு பேசுறதா, பிள்ளைங்களுக்கு பேசுறதா, இந்த நிர்வாகத்துக்கு பேசுறதா, இல்ல பாஸ்டருக்கு பேசுறதா, இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே பொதுமக்களுக்கு பேசுறதா, யாரு டீச்சர்ஸ்க்கு பேசுறதா? ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேனா, டீச்சர்ஸ்க்கு பேசுறதா இருந்தா தனியா மீட்டிங் போட சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு பேசுறதா இருந்தா தனியா மீட்டிங் போட சொல்லுங்க. நிர்வாகத்துக்கு பேசுறதா இருந்தா தனியா மீட்டிங் போடுங்க. இன்றைக்கு பெற்றோர்களே, நான் உங்களுக்காக பேச போகிறேன். உங்களுடைய மனதிலே இந்த சகோதரி சொல்லுகின்ற சில வார்த்தைகளை எடுத்து செல்லுங்கள். இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். மார்கரெட் தேவகிருபை அவர்கள் பிறந்த நாள். இன்றைக்கு அவர் நம் மத்தியில் இல்லை. காலையில் 4:30 மணிக்கு நான் ரயிலடிக்கு வந்த பொழுது அவருடைய திருமகன் அபிஷேக் அவர்கள் அவராகவே வந்திருந்தார் என்னை அழைத்து போவதற்கு. 4:30 மணி நேரத்தில் காலையில் அவர் வந்து என்னை பார்த்து வணக்கம் என்று சொல்லி என்னை அழைத்து சென்ற பொழுது என்னுடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி வந்திருந்தது. மேடம், காலேஜ் ஓனரே உங்களை கூப்பிடுறதுக்கு வந்துட்டார் மேடம் என்று வந்திருந்தேன். அவரிடத்தில் நான் கொஞ்ச நேரம் பேசினேன். ஒரு 10 நிமிடம் தான். அந்த 10 நிமிட அந்த பேச்சிலே தன் தாயை எந்த அளவிற்கு அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்பதனை அந்த 10 நிமிடத்தில் நான் புரிந்து கொண்டேன். நான் சொல்லட்டுமா? இறைவன் மடியில் இளைப்பாரி கொண்டிருக்கக்கூடிய மார்கரெட், மூத்த மகன் எனக்கு அபிஷேக் என்றால் அடுத்த பிள்ளை எனக்கு லாரல்ஸ் தான் என்று சொன்ன அந்த தாயின் வார்த்தையை மனதில் கொண்டு முழுமையாக அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். தாயை கனம் செய்கின்ற, தந்தையை கனம் செய்கின்ற ஒரு தனையன் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். பெற்றோர்களே, நான் இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறேன். என்னையும் சேர்த்துதான். எனக்கும் விடலை பருவம் இப்பொழுதுதான் கடந்த மகன் இருக்கிறார். 4வது செமஸ்டர்ல இருக்கிறான். கார்ப்பரேட் லாயர். மகனை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய் நான். ஒரு தாயாக, ஒரு ஆசிரியராகத்தான் என் குரல் எப்பொழுதும் ஒலிக்கிறது. இந்த 2 பொசிஷன்ல நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. அம்மா யாருக்குமே பயப்பட மாட்டா, டீச்சர் யாருக்குமே பயப்பட மாட்டா. எது சத்தியமோ அதை உறக்க சொல்லுகின்ற அந்த குரலை எடுத்துக்கொண்டு, அந்த சொற்களை எடுத்துக்கொண்டு பெற்றோர்களே உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஒரு சொல்லோடு நான் உங்களோடு பேச தொடங்குகிறேன். பெற்றோர் என்று நமக்கு பெயர். நான் இதுல என்னையும் சேர்த்து சேர்த்து சொல்றேன். ஏன்னா நான் இங்க ப்ரீச் பண்ண வரல, உங்களுக்கு நான் செய்தி மெசேஜ் கொடுக்க வரல. உங்களோடு சேர்ந்து வாழ வந்திருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து சிந்திக்க வந்திருக்கிறேன். அதனால் என்னையும் சேர்த்து கொண்டுதான் இந்த பேச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர் என்று நமக்கு பெயர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
நம்ம தந்தோர் தானே. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைய தந்தோர், குடும்பத்துக்கு வாரிசை தந்தோர், எலெக்ஷனுக்கு வாக்காளர்களை தந்தோர், சினிமா பார்க்கறதுக்கு ரசிகர்களை தந்தோர், தந்தோர் தானே. ஆனால் நினச்சி பார்த்தா இல்லையா, நாம் தந்தோர் இல்லையா. இன்னிலிருந்து முடிவு பண்ணுங்க. கிடைக்காத வரைக்கும் ரொம்ப ஏங்குவோம், கிடைச்சதுக்கு அப்புறமா அது அருமை தெரியறதில்லை. அது அம்மா அப்பாவுக்கும் தெரியறதில்லை, காதலனுக்கும் தெரியறதில்லை, கணவனுக்கும் தெரியறது. பாருங்க, வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் இப்போ வந்துருச்சு கையில். ஒரு ஆணும் பெண்ணும் பயாலஜிக்கலாக சேர்ந்துட்டா ஒரு குழந்தை பிறந்துடும். இது பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது, அது மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை வீட்டில் பிறக்கிறது என்றால் பெற்றோருக்கு அது வெறும் பயாலஜிக்கலாக கிடைச்ச கிஃப்ட் கிடையாது, இட்ஸ் எ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தை எனக்கான சமூக கடமை என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் நல்ல மனிதர்களை இந்த உலகத்திற்கு உலாவட விடுகிறார். இப்போ இப்படி சொல்றேன், ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவனை நல்லா தான் வளர்க்குறோம் அப்படின்னு அவனை சொல்லட்டுமா? நம்ம புள்ள நல்லவனா இல்லையா, நம்ம புள்ள சரியா போயிட்டு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அளவுகோல் இன்னி வரைக்கும் எந்த பெற்றோர்கள்கிட்டையும் கிடையாது. இந்த உலகத்திலேயே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒன்று பிறந்திருக்குதுன்னா அது நம்ம வீட்டில் நமக்கு பிறந்திருக்குது. என் பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா சார்? ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு பாஸ்டர் மாதிரிலாம் பயந்தெல்லாம் உட்கார மாட்டான். என் முன்னால வந்து நிற்பான். முகம் எப்படி இருக்கும் தெரியுமா மேடம்? அவனை ஆஸ்பத்திரியில் பிறக்கும் போது அவனை வெள்ளை டவல்ல சுற்றி இப்படி கையில் வச்சு பார்த்தேன் தெரியுமா? அந்த மூஞ்சி வச்சுட்டு நிற்பான். என்ன பண்ண முடியும்? அம்மா, இந்த உலகத்திலே நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது யார்கிட்டனா நம்ம பெத்தோம்ல இதுக கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னி இதுங்கெல்லாம் முன்னால் உட்காந்துட்டு பார்க்குது, இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. இங்க பாருங்க, ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் இதுக்குள்ள வரேன். நான் பேசி 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 என் பையன் வந்து முடிவு பண்ணிட்டான். அவன் ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் சார், 8 வயசு. அவன் முடிவு பண்ணிட்டான் வாழ்க்கையிலேயே எங்கள் அம்மா தான் பெஸ்ட் ஸ்பீக்கர்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணா, என்கிட்ட வந்து கேட்குறான், நான் பேச்சு போட்டிக்கு போகிறேன், என்னை ப்ரிப்பேர் பண்ணுன்னு. நான் அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவன் போனான், செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான். ஏண்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலைன்னு கேட்டேன். அவன் தந்த பதிலை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க என்னை விட நல்லா பேசினாங்கம்மா. நான் நினச்சேன் என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்துட்ருக்கேன்னு. நான் நல்லா பேசினேன், இந்த நடுவர்களுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு, எனக்கு ப்ரைஸே தரலன்னு வந்து அழுவாமல் இது என்னை விட நல்லா பேசுச்சு அப்படின்னு ஒருத்தருங்க சொன்னாங்கல்ல, பிள்ளை நிதானமாக இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, பேசி பேசி தொண்டை கட்டி போச்சு, வாய்ஸே வரல. 1 வீக் ரெஸ்ட்டுன்னு மெடிசன் எழுதி கொடுத்துட்டாரு டாக்டர். பேசக்கூடாதுண்ணா, காற்று தான் வருது. இந்த பயப்புள்ள என்ன பண்ணா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சுல்ல, அந்த பிள்ளைய அவங்க அம்மா அப்பா சொல்லி எங்கள் மம்மி கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த பொண்ணு வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடும்னு சொல்லிட்டு என்கிட்ட அடுத்த காம்படிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் பெட்ரூமில் நிற்க வச்சு கேட்குறேன், டேய் வாய்ஸே இல்லை,
எப்படிடா சொல்லி தருவேன்? மாமா ப்ளீஸ்மா, நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா ப்ரைஸ் வாங்கிடுவாமா, எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம்மா, அந்த பொண்ணு நல்லா பேசுவாமாங்கிறான். வாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியோ சொல்லி கொடுத்தேங்க. சத்தம் போட்டு சொல்லி கொடுத்து எனக்கு 10 நாள் 15 நாள் சைலன்ஸில் போட்டார் டாக்டர். அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தேன். அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சிங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா அப்பாவும் அந்த பொண்ணை வந்து எனக்கு நன்றி சொல்லலை. அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு பர்த்டே வந்தது. பர்த்டேல அவன் எனக்கு ஒரு நோட் எழுதுறாங்க, என் பிள்ளை, யூ ஆர் த பெஸ்டஸ்ட் மதர் அண்டர் தி ஸ்கை, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஃப்ரெண்டை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியை உனக்கு சொல்லி அந்த நோட்டை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் வீட்டில். நன்றி செலுத்துகின்ற குழந்தைகள் இருக்கிறார்களா நமக்கு? என்ன பண்ண நீ? எதுக்கு என்ன பெத்த? ஒரு பொருள் வாங்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை? இப்படி பேசுற குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் எங்கேயோ தவறு செய்கிறோம்னு அர்த்தம். நன்றியுடைய குழந்தைகளாக வளர்த்தெடுக்கிறோமா? இன்றைக்கு இந்த சகோதரி உங்களுக்கு 7 விதிகளை சொல்லி தருகிறேன். இந்த 7 விதிகளை மாணவர்களே கவனம். நீங்க எல்லாம் அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கீங்க. அம்மா சொல்றத மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, எப்பவாவது பயன்படும். நான் வாழ்க்கையில் வெற்றியை ருசித்தவள். மிக மிக துயருற்ற, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வறுமையில் சத்துணவு சாப்பிட்டு மிக மிக தாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து மேலே போய் PhD வரைக்கும் போய் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நின்று கொண்டிருப்பவள் நான் சாதித்த பெண், சாதித்துக் கொண்டே இருக்கும் பெண். அதனால் நான் சொல்லுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, என் அனுபவம். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமூட்டுவதற்காக சொல்லுகிறேன். ஒரு 7 விதிகளை சொல்லுகிறேன். அந்த 7 விதிகளை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் யார் ஒருவர் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களால் ஓரளவு சில உச்சங்களை அடைய முடியும் என்று நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விதி, எது உங்களுடையது இல்லையோ அதை தொடாதீர்கள். எது உங்களுடையது இல்லையோ, உங்கள் உடைமை பொருள் எது இல்லையோ அதை தொடாதீர்கள். நம்பர் 1, குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்பர் 2, விழும்பொழுதெல்லாம் எழு. யாராவது வந்து எழுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணாத, நீ எழுந்து நில்லு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நாம் விழுந்துபட வேண்டும் என்று வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு, விரும்புகின்றவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலடி அவர்களை கோபித்துக் கொள்வதோ பகைத்துக் கொள்வதோ அல்ல. நாம் எழுந்து நின்று வெற்றி பெற்று காட்டுவதுதான் நாம் அவர்களுக்கு தருகின்ற பதிலடி. அதனால் விழும்பொழுதெல்லாம் எழுந்து நில்லுங்கள். 2வது விதி. 3வது விதியை சொல்கிறேன், மிக முக்கியமானது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள் நிறைய இருக்கு அந்த வேதாகமத்தில். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இட் இஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் மெட்டாபிசிக்கல். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். எல்லாருக்கும் தான் எல்லாமே கேட்குது. கேட்குதா? அதுதான் முக்கியம். நான் சொல்ற பேச்சை என் புள்ள கேட்கவே மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த கேக்குதா? கேக்குதா? இல்லை, கேக்குதா? கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கும் சொல்லுகிறேன். குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் சூழல் அவ்வளோ சுமூகமாக இல்லை தான், எனக்கே தெரியும். இல்லை, அம்மா அப்பா ஓஷோ சொல்கிறான், குழந்தைகளை பெற்றோர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது. உண்மைதான். பல குறைபாடுகள் நமக்கு இருக்கும். தாய் தகப்பன் பற்றி குறைபாடுகள் இருக்கும். ஆனால்
இந்த தாய் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து அதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எப்பொழுது ஒருவர் தன் வீட்டு பிரச்சனையை, தன் தாய் தந்தையர்க்கான குறைபாடுகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லையோ, அவனோ அவளோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக உயர்ந்து வரப்போகிறான் என்று பொருள். இல்லை என்றால் அடுத்தவர்கள் பார்வை உங்களை வளரவே விடாது. அதே போல் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவி பற்றிய குறைபாடுகளை, உங்கள் குழந்தைகள் பற்றிய குறைபாடுகளை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். அதுதான் நீங்கள் குடும்பத்திற்கு தருகின்ற மிக அடிப்படையான மரியாதை. 3வது விதி முடிஞ்சுதா? 4வது விதி ரொம்ப முக்கியம். 2 பயப்புள்ளைங்க உட்கார்ந்து இருந்தானுங்க, எழுந்திருச்சு போயிட்டானுவோம். ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது சார். என் கிளாஸில் 100க்கு 100 நான் 25 வருஷமா டீச்சராக இருந்திருக்கேன். என் கிளாஸில் ஒன்று கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. இங்கே பாருங்க, கவனம். அவங்ககிட்ட சொல்லுங்க, போய் புரிஞ்சுக்கிட்டதை சொல்லுங்க. 3வது விதி முடிஞ்சுதா? 4வது விதி, உங்கள் பொருளாதார நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது. உங்ககிட்ட காசு இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்பதை அடுத்தவர்களிடத்தில் சொல்வதோ, இருக்கிறது என்று அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவதோ யார் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியுடன் வளர்கிறார்கள் என்று உளவியல் சொல்கிறது. வாட்ச் கட்டிட்டு இருக்கிறாங்க, பிராண்டட். ஷூ போட்டிருக்கேன், பிராண்டட். அதற்காக அவங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்றது உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு. பொருளாதாரத்தை அடுத்தவர்களிடத்தில் வியந்து காட்டுவது கிடையாது. 4வது விதி, மிக முக்கியமான விதியை நான் சொன்னேன். மிக முக்கியமான அடுத்த விதியை சொல்லுகிறேன். 5வது விதி, முக்கியமா பெண் குழந்தைகள், அடாலசன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ், என்ன தெரியுமா? உங்களுடைய இமோஷனல் வீக்னஸ் அது 2வது ஆளுக்கு தெரியக்கூடாது. ஏய், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா சொல்லாத. இருக்குல்ல, கம்முன்னு இரு, உள்ள வச்சுக்கோ. ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்லி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் உனக்கு தெரியாது. அவனுக்கு அது பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். உன்னுடைய வீக்னஸ் இருக்குல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள், நீங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க இருக்குது நேரம்? போனை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க? ஆல் அப்பாஸ் ஆன்சர் மீ. கேட்டா மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தனியா போறதுக்கு பயமா. நான் சொல்லவா, தனியா போறதுக்கெல்லாம் பயம் கிடையாது, இதை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். இந்த கைத்தட்டதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. ஆமா ஆமா ஆமான்னு கைத்தட்டுதுங்க. பாருங்க, வீக்னஸ் இருக்குல்ல, வீக்னஸ், இமோஷனல் வீக்னஸ் யாருக்கும் சொல்லாதீங்க. சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவையில்லாம சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்கன்ன உடனே தான் எனக்கு, இந்த ஃபாதர்லாம் அதில் வரமாட்டார், இந்த பாஸ்டர்லாம் அதில் வரமாட்டாரா? அவுட்ஸ்டாண்டிங், அவங்கெல்லாம் தனி. சில பேர் இருக்கிறாங்க, அதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை. இந்த 3 சித்தப்பாலாம் ஒன்று விட்ட சித்தப்பாலாம் உண்டு. 5 பேரும் மாதம் மாதம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவும் மாதம் மாதம் 5 பேர் வீட்டுக்கும் போயிடுவாங்க. டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா அவங்க 5 பேர் வேலை என்ன தெரியுமா சார்? எங்கள் 5 பேரை கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா. நாங்கள் மொத்தம் 5 பேர் எங்கள் வீட்டில். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர். நாங்கள் வரிசையாக நிறுத்தி வச்சுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுங்க பாய்ஜான், அட்வைஸ் பண்ணுங்க. தீதி சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. இந்த நடுவில் இருக்குது பாருங்க, நான் தான். அது சொல்லுங்க. இதுல என்ன துயரம் தெரியுமா? அந்த 5 பேர்ல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது.
அதை விட சூப்பர் துயரம் என்ன தெரியுமா தம்பி? அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. ஐயோ 45 நிமிஷம் பேசுவார். நான் என்ன சொல்றேன், don't share your emotional weakness to anybody. They will start advising you. That is not going to be helping factor for in your life. சரியா? சில பேர்ல எனக்கு கடந்து போறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் மேடம். ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பாங்கல்ல, கடந்து போறவங்களை கூட மன்னிச்சிருவேன். சரி, அச்சோ பார்த்து வந்திருக்கப்படாதா? இவங்களை பார்த்தா எனக்கு வயிறெறிஞ்சு போயிடும். எனக்கு அப்படி சொல்றதுனால என்ன லாபம்ன்ற? விழுந்துட்டேன்ல, விழுந்ததுக்கு அப்புறமா சொல்வியா பார்த்து வரக்கூடாதான்னு? இமோஷனல் வீக்னஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க அட்வைஸ்லாம் நமக்கு சரிபட்டு வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், சில கல்பிரிட்ஸ் இருப்பாங்க, அது நம்ம கூடயே இருக்கும், நமக்கு தெரியாது, அது நம்மளை பயன்படுத்தும். அதனால டோன்ட் ஷேர் யுவர் இமோஷனல் வீக்னஸஸ் டு எனிபடி. அடுத்ததா சொல்லவா? 6வது ரொம்ப முக்கியமானது, ரிக்ரெட் இருக்குல்ல. சச்சோ நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ எனக்கு இப்படி வருத்தமா இருக்கு அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. அவங்களுக்குலாம் தேவையே கிடையாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு தெரிய போகுது, அவ்வளவுதான். உங்க ரிக்ரெட் கழிய போறதில்ல. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாதீங்க. 7வது, சாக்ரிஃபைசஸ் பண்றீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இவ்வளோ பண்ணேன், நான் அவ்வளோ பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய பர்சனாலிட்டியை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சும்மா சொல்லலை. நான் நினச்சி பார்க்குறேன், இவர்கள் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நுழைந்து நுழைந்து வருகிறேன். நான் எங்கிருந்தெல்லாம் நான் பொருட்களை எடுத்துக்கொள்கிறேன்னு பார்க்குறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நமக்கு கெட்டது செஞ்சா அதுக்கு பதிலாக நம்ம நல்லது செய்யணும் கிடையாது. நல்லது செய்யணும். அப்புறம் நீ எப்படி அவங்க செஞ்ச தீமையை விட்டுட்டு அவங்களுக்கு நன்மையை செஞ்சியோ அந்த நன்மையையும் சேர்த்து விட்டுடு. சொல்லிக்கிட்டே தெரியாத, நான் இவ்வளோ பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அவன் எனக்கு இப்படி பண்ணா, நான் இப்படி பண்ணேன், அவன் என்னை கண்டுக்கவே இல்லை, நான் இவளுக்கு இவ்வளோ பண்ணேன். இந்த 7 விதிகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கிறார்கள். குழந்தைகள் கனவு காணட்டும். லிபரேட் தெம். சுதந்திரத்தை சுவாசிக்க விடுங்கள். குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கல்வியை போல் ஒரு சுதந்திரம் குழந்தைகளே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்வதனால், ஒன்றை தெரிந்து கொள்வதனால். நேற்று கூட நான் சொன்னேன் சார், இந்த மதுரையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஃப்ராங்க் டேவிட் சார் வந்து கல்வியாளருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஸ்கூலை நடத்துகிற செல்வந்தர் தானே, அப்படி தானே? நான் ஸ்பீக்கர். யாருது செல்லோன்றீங்க? அவர் சொன்னாலாம் நான் வரமாட்டேன். நான் என்ன டேட் சொல்கிறேனோ அப்போ தான் அவர் டேட் சொன்னார்னா என்கிட்ட டேட் இருந்தால் வருவேன், இல்லைன்னா என்ன செய்வேன்? இந்த துணிச்சல் யார் கொடுத்தது? காசு என்றால் துணிச்சல் வராது, கல்வி என்றால் துணிச்சல் வரும். கல்வியை துணிச்சலாக நீங்கள் வாழ்வதற்கு, சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதுரையில் சிறை கைதிகள் இருக்காங்க. அந்த சிறை கைதிகள் செய்யக்கூடிய பொருள்கள், அதற்கு ஒரு அங்காடி இருக்கிறது அங்கே, ஃப்ரீடம் அங்காடின்னு. அதை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தான் திறந்து வைத்தேன். என்னை திறந்து வைக்கிறதுக்காக கூப்பிடும் பொழுது, அப்பொழுது இந்த சிறைக்கான ஹெட்டா இருந்தவர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் என்கின்ற ஒருத்தர், டிஜிபி. அங்க அப்படி நிற்கிறேங்க. அதை சொல்ற மனசுல, பெற்றோர்கள் மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய காசு சம்பாதிச்சா போதும் உங்க பிள்ளை நினைக்கிறீங்கல்ல, கிடையாது. உங்க குழந்தையை எதை நோக்கி செலுத்தணுங்கிற சொல்றேன். எது 49 எது 51ன்னு சொல்றேன். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
நான் எங்க நான் வேறுபடுறேன்றதை மட்டும் சொல்றேன் பெற்றோர்களுக்கு. நான் அந்த கைதிகளுக்காக பேசுகிறேன். 23,000 பேர் தமிழ்நாட்டில் மொத்தம். அவங்க எல்லாருக்கும் பதாகை போட்டு ஸ்க்ரீன் போட்டு என்னுடைய பேச்சு போது பாளையங்கோட்டை வேலூர் எல்லாம் அந்த பேச்சை ஒளிபரப்புறாங்க. என் முன்னால் ஆயுள் தண்டனை கைதிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் பேசி முடிச்சிட்டு வெளியில் வர எனக்கு 8:30 மணிக்கு ஃப்ளைட். 7:10 ஆயிடுச்சு. அங்கே தெற்கு மாட வீதியில் வந்து தேர் கூட்டம், திருவிழா கூட்டம். கார் எடுக்கவே முடியாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த போலீஸில் எஸ்பி, அன்னைக்கு மதுரையில் அந்த சிறைத்துறைக்கான எஸ்பி, அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்றார். என்னை பின்னால் உட்கார வச்சு எல்லா க்ரௌடும் இப்படி இருக்க, க்ரௌடுக்கு எதிராக என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. 2 டிஎஸ்பி வந்து புல்லட்டில் வராங்க. நேராக நாங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட் போகிறோம். மதுரை ஏர்போர்ட்டில் கெஜ்ரிவால் சார் நிற்கிறார். அந்த அமரீஷ் கெஜ்ரிவால் சார் போலீஸ் ஆஃபீஸர் அவர் நிற்கிறார். எஸ்பி சார் என்னை பார்த்துட்டு உள்ளே நான் போன உடனே எனக்கு மரியாதை செலுத்திட்டு போயிட்டார். அந்த டிஎஸ்பி அவர் பேர் முத்துப்பாண்டி என்று நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இதை என் குழந்தைகளுக்கு நான் போய் சொல்லணும் மேடம். நாங்கள் மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய டிஜிபியோ அவங்க எஸ்பியும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் பணிபுரிகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்க எந்த விதத்தில் உயர்ந்து விட்டீர்கள் என்று நான் யோசித்தேன். வேறு எந்த விதமும் கிடையாது மேடம். நீங்கள் கற்றிருக்கக்கூடிய கல்விக்காகத்தான் அவர்கள் இத்தனையும் மரியாதை செலுத்தினார்களே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு. அதனால் தான் சொல்லுகிறேன் பெற்றோர்களே, கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. சொன்னாங்களே உண்மை. 32 நாடுகளுக்கு போயிட்டு வந்த 31 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாசத்திலிருந்து 32 ஆயிடுச்சு. அது ஏன்னா இப்போ மியான்மர் பர்மா போயிட்டு வந்தேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினது. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை அவர் சொல்லலை. எங்கள் அப்பா என்னை பார்க்க வரலையா? எங்கள் அம்மா என்னை எடுத்துகிட்டு வெளியில் வந்துச்சா? ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டுருக்குது, கொண்டு போய் எங்கள் மாமனார் வீட்டில் பிராட்வேல விட்டுடுன்னு. ரிக்ஷாக்காரர் 1 ரூபா கேட்டார். எங்கள் அம்மாட்ட 1 ரூபா இல்லை, 75 பைசா அங்கே செலவாயிடுச்சு. 25 பைசா இருக்குது. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும். எனக்கு உடம்பு சரியில்லை, பால் கொடுக்க முடியாது பிள்ளைக்கு. 15 பைசா பிள்ளைக்கு பால், 10 பைசா இருக்குது, கூட்டு போய் விடுவியா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க எங்கள் அம்மா. ரிக்ஷாக்காரில் 1 ரூபா கொடுத்தா வண்டியில் ஏறி இல்லைன்னா போனேன். இங்கே பாரு, பச்சை உடம்புக்காரி, கைப்பிள்ளைய வச்சிருக்கேன், என்ன கொண்டு போய் விடுறதுக்கு இவ்வளோ இது வாங்கி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா. சரி சரி ஏறு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அம்மா ஏறும்போது தான் அந்த காலை பார்த்துருக்காங்க. அந்த கால் 2 பிங்க்கு கால். ஃபஸ்ட்டு ரிக்ஷாவில் ஏறுது. பிறந்து 3 நாள் பிராட்வேல கொண்டு போய் விட்டாங்களா? விட்டுட்டு எங்கள் அம்மா கரெக்டாக முடிச்சு வச்சுருந்தா 10 பைசாவை கொடுத்தாங்க. ரிக்ஷாக்கார் அது வேணான்னு சொல்லிட்டார். பிறந்த 3 நாள்ல இருந்தே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறவன் தான். 32 நாடுகளுக்கோ பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு வாங்குற ஏன் செலவில். இப்போ வந்துட்டு போனதுக்கோ பிராங்க் டேவிட் சார் தான் கொடுக்குறாரு. படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன நினைக்கிறீர்களோ அது கிடைக்கும். இப்பொழுது என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கு ஓடிக்கொண்டு படிப்பை விட்டு விட்டீர்கள் என்றால் அது கிடைக்கும், தங்காது. எது உங்களுக்கு பர்மனண்டா கிடைக்கணுமோ அதுவும் கிடைக்காமல் போகும். படித்து விட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளுக்கு படிப்பினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்கள். இப்படி சொல்றேன், அடாலசன்ஸ் பிள்ளைகள் புரிந்து கொள்வீர்கள்னு நினைக்கிறேன். இந்தா முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அப்புறமா இந்த அங்கே ஒரு 5, இந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது எல்லாம் அடாலசென்ட்ல இருக்கிறதுங்க. இங்கே பின்னால் இருக்கிற குழந்தைகளும் அந்த தொப்பி போட்டிருக்கிறதுங்களும் உங்களுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்குறீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா?
தப்பு செய்யுங்க. பாஸ்டர் பார்க்குறேன், பண்ணிடப்படாதுன்ட்டு சர்ச்சு நடத்துகிறேன், ஊர் ஊராக போய் பேசுகிறேன், நீ நான் தப்பு பண்ணுன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதுனாலலாம் அதுங்க தப்பு பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அதனால் சொல்கிறேன், தப்பு பண்ணுங்க. எது வரைக்கும் தெரியுமா? அது பாவம் என்று உங்கள் மனம் சொல்லுகின்ற நேரத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது குற்றம் என்று உங்கள் புத்தி சொல்லும், நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்போ 6 மணிக்கு போகிறது 10 மணிக்கு போறீங்க, தப்பு தான். ஆனால் போவதற்கான காரணம் குற்றமாகவோ பாவமாகவோ இருக்கக்கூடாது. நின்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, ஓகே. அதை தாண்டி போச்சுன்னா முடிஞ்சது கதை. வாழ்க்கை மிக மிக இலகுவானது. It is so simple, but to understand this simplicity is not easy. It is complicated. But do understand that your life is so simple and so easy. Please accept as it is. டினாயல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்காது. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நான் என் தாய் தந்தையர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் என் பிள்ளைக்கு தர முடிவதில்லை. அதை நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா 21 வயசுல டீச்சர் ஆனாருங்க பிராங்க் சார், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க 21 வயசுலேயே ஆகுங்கன்னு. வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், 21 வயசுல தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கை குழந்தை போல் இருக்கிறார்கள் 21 வயதில். எது கேட்டாலும் அம்மா அம்மா அப்பா அப்பான்னு வாயை பார்த்துட்டு இருக்குதுங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா நான்லாம் 21 வயசுல மிசைல் மாதிரி இருந்தேன், உங்கள் பேர பையன் என்னம்மா இப்படி இருக்கிறான்னு. எங்கள் அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? நான் உனக்கு வறுமையை காட்டி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தேன், நீ வைரங்களையும் முத்துக்களையும் ஊட்டி உன் பிள்ளைக்கு வாழ்க்கை காட்டுகிறாய், அதனால் தான் இந்த டிலேன்னு சொன்னாங்க. கொஞ்சமாவது அவர்களுக்கு என்ன இருந்தாலும் அடிப்படையை ஆடம்பரமாக்காமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வாழ்க்கையில் நல்ல பிள்ளைகளை உலகத்திற்கு தருகிறார்கள். நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், அடிப்படை வாழ்க்கையை ஆடம்பரமாக்கி தராத பெற்றோர்கள் நல்ல பிள்ளையை உலகத்திற்கு தருகிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கையை தானே நம்ம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறோம். நான் இங்கே நிறுத்துகிறேன். உங்களுக்கு 2 மரத்தை சொல்றேன். மரம், 2 மரம் ரொம்ப முக்கியமான மரம். ஒன்று சந்தன மரம். இந்த சந்தன மரத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கு. நான் ஏன் இந்த பெற்றோர்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் சொல்லுவது பிள்ளைகளுக்கு, சில அடாலசன்ட் பிள்ளைகளுக்கு புரியுமே தவிர நிறைய குழந்தைகளுக்கு புரியாது. நீங்க தான் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற மாதிரி ஸ்கூலே பார்த்துக்காது. நாமளும் சில விஷயங்களை பார்த்துக்கணும், நம்ம வீட்டில் சில விஷயங்களை பார்த்துக்கணும். நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போகிறேன். எல்கேஜி குழந்தை 3 நாளாக சாப்பிடல. அது கொண்டு வர சோறை சாப்பிட மாட்டேங்க. அந்த டீச்சர் 3ஆவது நாள்லாம் சாப்பாடு கொண்டு அது சாப்பிடலன்னு உடனே துண்டுச்சிட்டு வச்சு அனுப்புது. அந்த அம்மா கண்டுக்கல. அந்த டைமில் ஃபோன் அடிச்சிருச்சு அந்த ஸ்கூல் டீச்சர், எல்கேஜி டீச்சர். ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, ஏங்க 3 நாளாக உங்கள் பாப்பா மதியானம் சாப்பிட மாட்டேங்குதுங்கன்னு. அந்த அம்மா பதில் என்ன தெரியுமா? உங்கள் கையில் மொபைல் இருக்கா? இருக்கு, அதை காட்டுங்க, அது சாப்பிடும். யாரு? டீச்சர். டீச்சர் மொபைல் காட்டணுமா, அப்போ தான் புள்ள சாப்பிடுமா. நான் என்ன பண்ணுறது? இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறது? மேடம் ராத்திரி 11 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா மேடம், கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. அதையும் நான் தான் சொல்லணுமா? உங்கள் வீட்டில் குழால தண்ணி வரலன்னா கூட அது கூட நான் தான் பொறுப்பா? எல்லாத்தையும் டீச்சர்கிட்ட கொடுப்பீங்களா? உங்களுக்குன்னு என்ன? பெற்றோர்களுடைய மனநிலை சொல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அவர்களை நன்றாக வளர்ப்பது எப்படி என்பதை புரியாமல் இருக்கிறீர்கள். இந்த புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ தெரியல எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு. ஒரு மிசைல் தான், ஒரு பூண்டு வெடி தான். போட்டுருவா சார், போட்டுருவா.
சின்ன பிள்ளைங்களாம் காதை மூடுது. ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு அம்மா கவுன்சிலிங்க்கு வந்துச்சு என்கிட்ட. 17 வயசு பொண்ணு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு. 5 நாள் கவுன்சிலிங் வேணும்னு சொன்னேன். 3 நாளே அந்த பாப்பாவை ஓரளவு புரிய வச்சிட்டேன். நான் புரிய வச்சதெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு காதில் கேட்டுருமேங்கிறதுனால நான் எப்படி புரிய வச்சேன்னு சொல்லாமல் இருக்கிறேன். புரிய வச்சிட்டேன். அந்த பாப்பால அழுவுது. ஃபர்ஸ்ட் இயருங்க, 17 வயசுங்க, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. சரி மேம், சரி மேம், நான் படிக்கிறேன் மேம், நீ பிஎட் படி, நீ இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சிரு, பிஎட் படி, பிஎட் நான் படிக்க வைக்கிறேன், அப்புறம் எம்ஏ படி, நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு 30-40 ரூபாய்க்கு கண்டிப்பாக உனக்கு வந்து ஜாப் கிடைக்கும், அந்த அளவுக்கு நீ வந்து டேலண்டடாக இருக்கிற அப்படின்ட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் வரா. என் லைஃப்பில் அதை விட பெரிய அவமானத்தை நான் சந்தித்ததே இல்லை மேடம். வெளியில் வரா. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அம்மா இனிமேல் எனக்கு இந்த மொபைல் வேணாம், நான் அந்த ஆளோட பேச மாட்டேன். அந்த அம்மா இப்படி பார்த்துச்சு. இந்த பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அதை கொடுத்துரு, நீ வேணா அந்த காலேஜில் எனக்கு டிஸ்கண்டினியூ பண்ணி வச்சு மேடம் கிட்டேயே சேர்த்துரு, நான் இங்கே படிச்சுக்கிறேம்மா, நான் இனிமேல் எந்த தப்போ காரியமும் பண்ண மாட்டேம்மா, உன் பேச்சு கேட்குறேம்மா அப்படி சொல்லிச்சா. அவங்க அம்மா இல்லை, நிஜமாவா சொல்கிற அப்படின்னாங்க. ஆமாம் மாஞ்சி, அது நான் நம்ப மாட்டேன். இல்லைம்மா சத்தியமாம்மா மேடம் எனக்கு புரிய வச்சுட்டாங்க மாஞ்சா, அவ்வளோதாங்க. அந்த ஃபோனை எடுத்து உடச்சி காலில் இருக்கிற செருப்பு எடுத்துட்டு அந்த பொண்ணை அடின்னு அடிக்குது. அந்த அம்மா அடிச்சுட்டு ஒரு டயலாக் சொல்லிச்சிங்க, அதாங்க எனக்கு பெருசாக அவமானமாக போச்சு. ஏண்டி 6 மாசமா நான் இதை தானடி சொல்கிறேன். டிவியில் வரவங்க சொன்னால் கேட்டுருவியோ? நான் என்ன சொல்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிள்ளை திருந்தினது உனக்கு பிரச்சனையா? உன் பேச்சு கேட்டு திருந்தலையேன்ற பிரச்சனையா? இந்த அது போகும்போது அந்த பாப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு. இப்போ புரியுதா மேடம் நான் ஏன் இந்த மாதிரி தப்பு காரியத்துலலாம் போகிறேன்ட்டு போகுது. பேரண்டிங்ன்றது என்ன சும்மாவா? நான் ரொம்ப நீட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். எனக்கு வந்து மறைச்சு பேசலாம் தெரியாது, பயந்து பேசவும் தெரியாது. எது சத்தியம் தெரியுதோ அது சொல்லிடுவேன் நான். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தரக்கூடிய 3 gift சொல்கிறேன். 3 gifts. நம்பர் 1, இது யார் மனசாவது புண்படுத்தினா மன்னிச்சிருங்க, ஆனால் குழந்தைகள் சார்பில் பெற்றோர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா சண்டை போடாமல் சேர்ந்துருங்க. இதெல்லாம் ஏன் வீட்டு பிள்ளைங்க இல்லை, இப்போ சத்தம் போட்டுச்சு. 2வது சொல்லவா, இந்த குழந்தைங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் சொல்கிறேன் உண்மை தான். 2 பேரும் உயிரோடு இருங்க. உயிரோடு இருக்கணுங்க. அப்பா அம்மா உயிரோடு இருக்கணும். அபிஷேக்கு கேட்டு பாருங்க, அம்மா இல்லைன்னா என்ன வலின்னு. என்ன கேட்டு பாருங்க, அப்பா இல்லைன்னா என்ன வலின்னு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்கணுங்க. அவங்க உணர்வு தளர்கின்ற வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். குழந்தைகளுக்கு அதை விட பெரிய கிஃப்ட் வேற கொடுக்க முடியாதுங்க. 3வது gift சொல்லவா, நாம கடன் வாங்காமல் நம் பிள்ளையை வளர்த்தெடுப்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்னொரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எனக்கு தெரியாது அந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஃபீஸே கட்ட முடியல, கஷ்டம். சார்கிட்ட வந்து நீங்கள் பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்சனலாக சொல்கிறேன், கட்ட முடியல அப்படின்னா கூட நீங்கள் சாரை வந்து பார்த்துட்டு போகிறது உங்கள் பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். தனியாக வந்து கேட்டுட்டு போங்க. கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிட்டேன்பான்னு வேணா சொல்லுங்கள். அந்த குழந்தையினுடைய மனநிலை என்னவாகும் அப்புறமா சொல்லுங்க. டேய் இன்னைக்கு நீ பாஸ் பண்ணி இது வாங்கினியே, இது நான் உழைச்ச காசில் உனக்கு கிடைக்கலடா, இது பிராங்க் டேவிட் சாரனுடைய உழைச்ச காசில் உனக்கு கிடைச்சதுடான்னு அப்புறமா சொல்லு. நாம் சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. குழந்தைகளுக்கு எது மனசை காயப்படுத்தும்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது.
குழந்தைகளிடத்தில் உட்கார்ந்து நாம் பேசுவதே இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, அதுங்க நம்ம கூட பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? நம்ம கூட இருக்கிற அந்த நேரங்கள்லாம் அதுங்க பேசுங்க. ஆனால் அதுங்க தனியாக இருக்கின்ற பொழுது ஒரு தீவாகவே அவர்கள் இருக்கிறார்கள். 2 வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்று கனெக்ட், இன்னொன்று கான்டாக்ட். நம்ம எல்லாருமே கான்டாக்டில் இருக்கிறோம். we are not connected with our kids. கனெக்டடா இருங்க. அந்த பிள்ளைக்கு எது வலிக்குது, எது கஷ்டப்படுத்துது, அது அடாலசன்ட் பீரியட்ல இருக்கு, அதுக்கு என்ன துயரம். நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், பெற்றோர்களை இன்னைக்கு எழுதிருங்க. 40 45 வயசு, 30 35 வயசு, 50 55 வயசுல இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கின்ற வலியை விட, துயரத்தை விட, வாழ்க்கை சிக்கல்களை விட மிக அதீதமான சிக்கல்கள் உடையது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டாந்து கொடுக்குது. ஒரு பொண்ணு பேர் கூப்பிடுது, அது நேராக வருது. ஏய் சூடா இருக்கு, சீக்கிரம் புடின்னு. அது இப்படி பிடிக்குது. ஏய் சூடா இருக்கு, ஒழுங்கா புடின்னு மறுபடியும் இப்படி நீட்டுது. அந்த அம்மா சின்ன வயசுலேருந்து தனக்கு தெரிந்த எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிச்சு. அறிவில்லை, உன்னை நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே படிக்க அனுப்புறேன், இப்படி இருக்கிற எரும மாடு மாதிரி சொல்றேன்ல, இப்படி பிடின்னு கீழே பிடிக்கிற, கை எரிச்சதுன்னா என்ன பண்றது? அது சொன்ன உடனே அப்படி பிடிக்குது. இப்போ அப்படியே நிறுத்துங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. தாய் சொல்கிறாள், பிள்ளை கேட்க மறுக்கிறாள். தகப்பன் சொல்லுகிறான், மகன் கேட்க மறுக்கிறான். பெற்றோர் சொல்கிறார்கள், பிள்ளைகள் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி டென்ஷன் ஆனாதான் சொல்ல முடியுதுன்னா என்ன காரணம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை சொன்னா உடனே கற்பூரமாக பற்றி கொள்ளுகின்ற பிள்ளைகளை 11 வயதிலேயே உருவாக்கி விடுங்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எதுவும் சொல்லித்தர முடியாது. 11 வயதிலேயே அந்த ஒழுக்கத்தை கொடுங்க. இன்னொரு விஷயம், இப்படி பிடிக்க சொன்னா இப்படி ஏன் பிடிக்கிற தெரியுமா? இவ திமிரலையா? கிடையாதுங்க. இதை நிறைய பார்த்துட்டு இருந்தா சொன்னா புரியாது, மைண்ட் ஒரு இடத்துல நிற்காது. 34% மக்கள் ரீல்ஸ் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை. மைண்ட் நம்மாயிட்டு இருக்கு. நம்மை இந்த தொழில்நுட்ப உலகம் வேறு உலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், இத பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்ற பெற்றோர்கள் நீங்களும் கவனிக்கிறீர்கள். இது ரொம்ப விலை உயர்ந்த போன், அல்ட்ரா 25 1 TB. எவ்வளோப்பா வரும்? 2 lakhs கிட்ட வருமா? 120யா? மொபைல் ஷாப் வச்சிருக்கியா? இப்போதான் வாங்கினியா? நான் இதை வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 25 ஜனவரியில் வாங்கினேன். ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்கினேன். இதை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்ல, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் என் வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. நான் அனுமதிக்கிறது ஐ சே நோ. ஆனால் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் பார்த்த ரீல்ஸில் நேற்று பார்த்துட்டு காலையில் தான் பார்த்தேன். 20 நிமிஷம் சிரிச்சிட்டு இருந்தேன். நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பயங்கரமான விழிப்புணர்வான ஒரு ரீல். அது 15 செகண்ட் தான். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. 4 பசங்க உங்க வயசுல ஆத்தங்கரை ஓரத்தில் உட்கார்றானுங்க. 4 பேரும் ஹுடி போட்டிருக்கானுங்க. ஒருத்தன் கையில தண்ணி எடுத்துட்டு அப்படியே கீழே போட்டான். டேய் கை ரெண்டும் மறந்து போச்சுடான்னா. அவன் சொல்றதுக்குள்ளே இன்னொருத்த எடுத்து மூஞ்சில் வச்சுட்டான் தண்ணியை. அப்படி ஆயிட்டான். ஃப்ரீஸ் ஆகுதுடா, பேச்சே வரலடாங்கிறான். இன்னொருத்தல என்னடா இப்படி பயமுறுத்துறீங்கன்னா, இன்னொருத்தன் சொல்றான், டேய் என்னடா பயப்படுறீங்க, நான் இந்த தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டா அப்படின்னா. உடனே 3 பசங்கள்லாம் ஒருத்தன்ல, டேய் அது முடியாதுடா விட்றான்னு. ஏய் சொல்லு மச்சான், நான் இறங்குறேன்டா, நீ இறங்கிட்டேன்னு வச்சுக்க உனக்கு 500 ரூபா தரேன், இந்தா 500 ரூபா எடுத்து வை அப்படின்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு
ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தண்ணியில் விழுந்துட்டான். குளிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்து 500 ரூபா கொடுறான்னு கேட்டான். மற்ற 3 பயல்களை தண்ணியே பார்த்துருக்காங்க. அதெல்லாம் அவன் செத்து போய் மறந்துட்டு இருக்கான். அவன் ஆவி கேட்குது 500 ரூபாவை. 500 ரூபா கொடுறா, 500 ரூபா கொடுறா. இந்த பசங்க பெட்டு கட்டி எப்படி போய் சாவுறானுங்கிறத இப்படி சொல்லிட்டாங்க. அவன் நான் சொல்லட்டுமா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாது. எங்கே பயம் கொள்ள வேண்டுமோ அங்கே பயம் கொள்ள வேண்டும். இப்படி சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் வீரர்களாக வளர்க்க வேண்டுமே தவிர வன்முறையாளர்களாக வளர்த்தெடுக்க கூடாது. வீரத்துக்கோ வன்முறைக்கோ இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? கோபம் வந்தா உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன், 2 வினாடி அந்த கோபத்தை நிதானிக்கிறவன் வீரன். கோபத்தை நிதானிக்கிறாயா? ஒரு 2 வினாடி அப்படி பிடிக்கிறியா, நீ உயர்ந்தவன். நான் 2 மரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மரத்துல ஒரு மரம் சந்தன மரம். ஏன் தெரியுமா? சந்தன மரம் உயர்ந்தது, மிக உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது என்று கபீர் சொல்லுகிறான். ரொம்ப டெப்தான விஷயம், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிகிற வார்த்தையில சொல்றேன். எது உயர்ந்ததோ அதை தேடி தீமை வரும். சரியா பாஸ்டர்? எது உயர்ந்ததோ அதை தேடி தீமை தான் முதலில் வரும், நன்மையானது வராது. ரொம்ப உயர்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்க, உடனே தீமையானவர்கள் அது பக்கத்தில் வருவாங்க. அப்படி சந்தனத்து மரத்தை தேடி வருவது விஷப்பாம்பு. சுத்திட்டு இருக்க விஷப்பாம்பு சந்தன மரத்தை. ஆனாலும் சந்தனம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு புரிய வேண்டுமே என்று நான் பிரார்த்தித்து சொல்லுகிறேன். தன்னை சுற்றி கொண்டிருக்கும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. உன்னை தேடி விஷம் வரும். உன்னை குடிக்க வைக்கவோ போதைப் பொருளுக்கு உட்படுத்தவோ உன்னை தவறான நிலைக்கு இழுத்து செல்லவோ ஆட்கள் வருவார்கள். உனக்கு கூட தான் இருப்பாங்க, நண்பர்கள் என்ற பெயர்ல இருப்பாங்க. அவர்களால் நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ சந்தன மரம், இல்லை என்றால் நீ சந்தன மரம் இல்லை. சந்தன மரமாக இரு, தீமைகளால் பாதிப்படையாதே. இன்னொரு மரத்தை சொல்றேன், எங்க அம்மா சொன்ன மரம் அது. ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், நட்ட நடு காட்டில் ஒரு மர நிழல்ல நிற்கிறான். பசிச்ச உடனே சூடா பிரியாணி வந்துருச்சு. ஹை, பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாகம் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப களைப்பா இருக்குதே, ஒரு ஸ்வீட் ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே, ஸ்வீட் வந்துருச்சு. கொஞ்சம் கால் நீட்டி படுத்தா நல்லா இருக்குமே, பெட் வந்துருச்சு. கால் கையெல்லாம் வலிக்குதே, தேவதைகள் வந்துட்டாங்க. காலை பிடிச்சிக்கிட்டே தூங்குறான். பாவி பையன் தூங்கிட்டான். முழிச்சு பார்க்குறான், நட்ட நடு காட்டில் பப்பரப்பான் படுத்திருக்கான். ஐயோயோ, நட்ட நடு காடு. நாய் நரி வந்துருச்சுன்னா நாய் நரி வந்துருச்சு, பேய் பிசாஸ் வந்துருச்சுன்னா பேய் பிசாஸ் வந்துருச்சு. ஐயோயோ என்னை சாப்பிட்டுருச்சு. கதை முடிஞ்சது. நான் அப்படியே பார்த்துருக்கேன் அம்மா மாட்டேன். என்ன அம்மான்னு முடிஞ்சது கதைன்னாங்க. செத்துட்டானான்னு கேட்டேன். செத்துட்டான். எங்க இருக்குது அந்த மரம்? காட்டு எனக்கு. அந்த மரத்தில் நின்னா எல்லாம் நடக்குமா? ஆமா, அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக மரம். எது நினைத்தாலும் அது தரும். நீ நல்லது நினைக்கிறியா, நல்லது தரும். கெட்டது நினைக்கிறியா, கெட்ட தரும். அம்மாட்ட கேட்டேன், எனக்கு அந்த மரத்தை காட்டு, நான் அந்த மரத்துக்கிட்ட போகணும். எங்கள் அம்மா சொன்னா, அந்த மரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அந்த மரத்தை தான் மனதாக படைத்து அனுப்புகிறான். உன் மனதில் நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு தரும். அந்த மனதை நீ தூய்மையாக வைத்திருக்கிறாயா? சார் சூப்பரா சொன்னாரு, கேக் சாப்பிட்றத பத்தி சொன்னார். ஏங்க 45 வயசு முடிஞ்சதுங்க எனக்கு. இந்த வயசுல எங்க அம்மா சொன்ன வார்த்தை, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புறேன். டெரர் லேடி ஃபைசுனிசா ஷாஜமால். பாப்பா கிளம்பிட்டியா? நாங்கள் ஆமாம்மா. ஷூட்டிங்கா? மீட்டிங். மேக்கப்லாம் போட்டு, மேக்கப்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மை வச்சிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டேன்.
அழகா இருக்க. ஓ இரு அப்படின்னா அப்படியே நின்ன. சொல்கிறாங்க, உன் முன்னால் கேமரா இருக்கும், மக்கள் கண்கள் உன்னை பார்க்கும் என்பதற்காக முகத்தை அழகாக்கி கொண்டு அழகான ஆடை அணிந்து கொண்டு போகிறாயே, உன்னை பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாலேயும் அழகாயிரு. பர்மனெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற கேமரா கடவுள், அதுக்கு முன்னால் அழகாக இருக்கணும்ல. கேமரா முன்னாலனோட நீ ஆன்றீங்க, ஃபில்டர்லாம் போட்டுக்கிறீங்க, ஸ்னாப்ஷாட்லாம் போட்டுக்கிறீங்க. ஏதோ ஒரு கேமராக்கு முன்னால நம்ம அழகா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். வாழ்க்கை முழுக்க நமக்கு பார்த்துட்டு இருக்கதே ஒரு கேமரா. எங்க அம்மாட்ட ஒரு டவுட் கேட்டேன் மேடம். நான் அம்மா அப்பா எப்பொழுதுமே டவுட் கிளியர் பண்ணணும். குழந்தைகள் டவுட் கேட்டால் கிளியர் பண்ணுங்க. எங்கள் அம்மாட்ட ஒரு டவுட்டு கேட்டேன். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருவார்? ஆமாம் வருவார். 40 வருஷம் ஆட்சி செய்வார், அதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சிரும்னாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்டேன், அவர் எங்கேயாவது போய் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி, மொராக்கோ அந்த மாதிரி, ரஷ்யா ஜப்பான் இறங்கிட்டாருன்னா எனக்கு எப்படிம்மா தெரியும்னு கேட்டேன். அவர் வந்துட்டாருன்னு எப்படி தெரியும்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, ஏய் அவங்க வானத்துலேருந்து தான் வருவாங்க, இன்றைக்கி தான் சோஷியல் மீடியா இருக்குதே, ஆண்டவருக்கு தெரியாதா சோஷியல் மீடியா இருக்கிற காலத்தில் தான் இறங்குவாருன்னு? அதனால தான் இந்த சோஷியல் மீடியா காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், இந்த காலத்தில் அவர் வருவார்னு சொன்னாங்க அம்மா. எல்லாரும் பார்ப்போமா, சேட்டலைட்டில் பார்ப்போமா அவங்கள? எங்கள் அம்மா ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்களா. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டேன். உங்களை மாதிரி எங்களுக்கு சமாதிகள் கிடையாது, இருக்கக்கூடாது. புதைச்சிட்டாங்கன்னா புதைச்சிட்டாங்க, அதுக்கு மேலே இன்னொருத்தங்களை போட்டு புதைச்சிருவாங்க. எனக்கு ஜாலி ஆயிடுச்சு மூடு. ஏன்னா கடைசி காலத்தில் இறைவன் எழுப்ப வைத்து, நீ என்ன பாவம் செய்தாய்னா விரல்லாம் பேசும், கண்ணெல்லாம் பேசும், மூக்கெல்லாம் பேசும், வாயெல்லாம் பேசும். அதான் எல்லாமே அழிஞ்சு போச்சே, எல்லாம் கலந்து போச்சே. இல்லை கடவுளுக்கு முன்னால் நம்ம தப்பிச்சிக்கலாம், பிட்டடிச்சு தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சிக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா கிட்ட இந்த வார்த்தை சொன்னேங்க. எங்கள் அம்மா எப்படி நம்பிக்கை விதைச்சாங்க பாருங்க எனக்கு. நான் கேட்கும்போது 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் எங்கள் மாமா கல்யாணம் நடந்துருந்துச்சு. அந்த விசிடியா முதல்லலாம் இருக்கும்ல விசிடி, அது எடுத்துகிட்டு வந்து போடுனாங்க. எடுத்துகிட்டு வந்து போட்டேன். பாரு அதை, மாமா கல்யாணத்தை போடு அப்படின்னாங்க. ப்ளே பண்ணேன். மாமா கல்யாணம், கார்லேருந்து மாமா இறங்குறாரு, வந்து நிற்கா முடியுது. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அம்மா ஸ்டாப்னாங்க, நிறுத்திட்டேன். ரீவைன்னாங்க. மறுபடியும் மாமா வெளியில் போய் கார்கிட்ட நின்றுட்டார். ப்ளேன்னாங்க, மறுபடியும் வந்தார். ஃபார்வேர்ட்னாங்க. குடு 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 போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பாட்டில் உட்காந்துருக்காரு மாமா. அம்மா சொன்னாங்க, ஒரு பொடிசு நீ 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த, 5 மாதத்துக்கு முன்னால் நடந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்குற. கடவுள் உன்னை ஸ்டாப் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்க மாட்டாரா? சொல்லிச்சுங்க எங்கள் அம்மா. குழந்தைகள் கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. எங்க பேசுறீங்க? குழந்தைகள் பேச வந்தாலே பேச மாட்டேன் என்று என்றைக்கு இருந்தோமோ அன்றிலிருந்து குழந்தைகள் நம்மிடத்தில் பேசுவதை நிறுத்தி கொண்டன. இதுல யார் யாரோ பேசுறாங்க, அதற்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு படம், ரொம்ப முக்கியமான படம். முடிஞ்சா நீங்கள் எல்லாருமே போய் அதை பாருங்கள். ஓடிடியில் இருக்குது. பேரண்டிங்க்கு அதை விட சிறந்த படம் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியலை. பாய்ஸ் கூட பார்க்கலாம், கேர்ள்ஸ் கூட பார்க்கலாம். பட் பேரண்ட்ஸ் பார்த்துருங்க, டீச்சர்ஸ் பார்த்துருங்க. 13, 14, 15, 16 வயசு பசங்களை ஹேண்டில் பண்ணுற நாம குழந்தைகளினுடைய சைக்காலஜியை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையாக சொல்கிறேன், குழந்தைகளுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை அதுங்க. உண்மையா அதுங்க காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுங்க. முதல்ல இதை நம்புங்க. ஏதோ பாஸ்டர் பேசின உடனே அப்படியே பூ மாதிரி வந்துடுவானுங்க, பால் மாதிரி ஆயிடுவானுங்க. கிடையாது. டீச்சர் சொல்லுதா உங்கள் பாப்பா பொய் சொல்லுதுன்னு, உடனே ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷன் காட்டுவாங்க அம்மா அப்பா. அடேங்க அப்பா,
ஏன் பிள்ளையா? பொய்யா? நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க நாங்க. எங்க பாப்பாவை பத்திலாம் ஏதாவது உங்க பாப்பா பொய் சொல்லாத நீங்க நம்புறீங்கல்ல? உங்க பையன் பொய் சொல்ல மாட்டான் நீங்க நம்புறீங்கல்ல? டீச்சரை கேட்டு பாருங்க, சூப்பரா சொல்லும், பிரமாதமா சொல்லும். நீங்கெல்லாம் அது இதுங்களுக்கு மாணிக்கம்னு பேர் வச்சு தானே அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு. அதுங்களுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். சொன்னா நம்புங்க. 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. இந்த டைலாகை எத்தனை தலைமுறையா சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் 25 வருஷமா தேடி 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 அந்த 4 பேருக்கு லீடரே அதான்னு கண்டுபிடிச்சேன். பிள்ளைங்களை வளர்க்கும் போது டீச்சருங்க சொல்றதை கேளுங்க. நான் சொன்னால ஒரு படம் சொல்றேன்னு, அந்த படத்தை போய் பாருங்க. அந்த படத்து பேரு ஓடிடியில் இருக்கு, படம் இல்லை, அது சீரீஸ். அடாலசென்ட் பார்த்துருங்க. 13 வயசு பையன் தட 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 வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க காலையில் 3:30 மணிக்கு. அவன் ஒரு 15 வயசு பொண்ணை 17 முறை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கான்றது அவன் மேலே குற்றச்சாட்டு. இந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கான்? பால் மாட்டு பாலை கறந்தீங்கன்னா பால் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கான் அவன். வெண்ண முகம், குட்டி பையன். இவனான்னு தோணும். இல்ல அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். இதை நான் இங்க சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு தெரியாது இந்த அவையில் எத்தனை பெற்றோர்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒரு பெற்றோர் புரிஞ்சு கொண்டா கூட ஒரு குழந்தை காப்பாற்றப்படும். அவன் அப்பா அப்பான்னு கேட்குறாங்க, படம் முழுக்க அப்பா அப்பாங்கிறான். எனக்கு வேற யாரும் வேணா எங்க அப்பா போதுங்கிறான். அப்பா அவ கையில் பிடிச்சிட்டு சொல்கிறான், அப்பா நான் செய்யலப்பா, அப்பா நான் எனக்கு தெரியாதுப்பா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் எதுவும் செய்யலப்பா, ஐ டோன்ட் நோ டேட், ப்ளீஸ் டூ யூ பிலீவ் மீ டேட், ஐ டென்ட் டூ தட், ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், வை தே ஆர் டேக்கிங் மீ இன்சைட் டேட், ப்ளீஸ் சேவ் மீன்னு கத்துறான். அவங்க அப்பா துடிக்கிறாரு. ஐ பிலீவ் யூ மை சன்னுங்கிறார். நான் உன்னை நம்புறேன், நீ செய்யல, நான் செய்யலப்பான்றான். நான் காப்பாத்துறேங்கிறார். 1 வருஷம் ட்ரையல் போதுங்க. அவருடைய அந்த ஒரு சைக்காட்ரிக் தான் பிடிக்கிறான் அவன் தான் குற்றவாளின்னு. 1 வருஷம் தோண்டி 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 கேள்வி கேட்டதில் அந்த புள்ள ஒத்துக்குதுங்க, தான் தான் செஞ்சேன்னு. அவங்க அப்பாட்ட கன்ஃபெஸ் பண்ணுதுங்க. அப்பா அவன் பர்த்டே அன்னைக்கு, அப்பா நான் தான்ப்பா இதை செஞ்சேன், நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா, ஹாப்பி பர்த்டே பான்னு போன வச்சுருவான். அவங்க அப்பா போய் அழுவாருங்க. இப்போ பொறுமையாக பாருங்கள், அந்த சீரியல் ஃபுல்லாக பாருங்கள். 4வது எபிசோடில் அவங்க அப்பா அழுது அவங்க மனைவி கிட்ட கேட்பாரு, இதுதான் உங்களுக்கான கீ. யார் என்ன பேசினாலும் ஏதோ ஒன்று கிடைக்குதுல்ல நமக்கு. இப்போ பாஸ்டர் ஏன் தெரியுமா பேசும்போது, உன்னை நீயே கண்காணிச்சுக்கோ, கடவுள் கண்காணிக்கிறார், உன்னை நீயே சரியாக வைன்னு சொன்னார். நாமளே சரியாக வச்சுக்கிட்டோம்னா இவங்களுக்கு வேலை குறைச்சல், வேலை அவங்களுக்கு குறைச்சல், குற்றவாளிகள் இருக்க மாட்டார்கள். அந்த குழந்தை ஏன் அப்படி சொன்னான்னு தன் மனைவி கிட்ட கேட்பாருங்க அவங்க அப்பா. இந்த ஒரு டயலாக் மட்டும் தாங்க இன்னைக்கு இந்த 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசினேன்ல, இந்த பேச்சுக்கான வேர் இந்த ஒற்றை சொல் தான். எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த சொல்ல. அந்த பையன் ஏன் அப்பா அப்பான்னு தேடினான்? அப்பாவை மட்டும் ஏன் அவன் கூப்பிட்டான்? அப்பா கையை மட்டும் ஏன் கெட்டியா பிடிச்சிக்கிட்டான்? அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் ஏன் உங்களையே தேடினான்னா, அவன் எதை சொன்னாலும் நீங்கள் அவளை அன்பு செய்கிறீர்கள், அவனை காப்பாற்றுவீர்கள், அவன் சொல்லுவதை நம்புகிறீர்கள் என்கின்ற பிம்பத்தை அவனுக்கு நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்பதனால் அவன் உங்களை நம்பினான். நான் இங்க நிறுத்துறேன். சைலேந்திர பாபு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மேனாள் டிஜிபி. அவரு ரிட்டையர் ஆகும் பொழுது போய் ஒரு சல்யூட் வச்சாருங்க அவங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு யாராவது சல்யூட் பண்ணுவாங்களா? நின்று ஃபுல் ஆர்டர், ஃபுல் கார்ட் ஆஃப் ஆனர்ல நின்று அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் பண்ணி தன்னுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் பேப்பரை அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. நான் கேட்டேன், நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அவரை.
அவர் மேடையிலேயே இதை பேசியிருக்கார். அவரை கூப்பிடுங்க ஸ்பீக்கரா. அவர் சொல்லுவார். அவர் சொன்னார் ஏன் தன்னுடைய தாய்க்கு அவர் சல்யூட் பண்ணார்னு சொன்னார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா அவருடைய பர்ஸில் இருந்து 5 ரூபா காணுமா. எல்லார்கிட்டையும் தேடி கேட்டிருக்காங்க, யாரும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 15-17 வயசு கடந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு முதல் மாச சம்பளத்தை அம்மாட்ட கொடுக்கும்போது சைலேந்திர பாபு சார் சொன்னாராம் அவங்க அம்மாட்ட, அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னப்பா? கவனம். அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். அம்மா இன்னிலேருந்து 15-17 வயசு வருஷத்துக்கு முன்னால் அப்பா பர்ஸில் 5 ரூபா காணும் இல்லைம்மா? ஆமாப்பா, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில். அடாலசன் படம் எடுத்தான்ல, அவன் செய்த குற்றமும் சைலேந்திர பாபுவின் அம்மா செய்த பேரண்டிங்கும் என்னன்றதை கம்பேர் பண்ணி சொல்றேன் நான். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியும்பா. சைலேந்தர் கேட்டாரா, எப்படிமா நான் எடுத்ததை பார்த்தீங்களா? இல்லைப்பா. பின்ன எப்படிமா உங்களுக்கு தெரியும்? நீ நான் எடுக்கலைன்னு சொன்னல, அதை நான் நம்பலப்பா. அப்படியே நின்றுட்டாராம். நான் எங்கே தெரியுமா சைலேந்தர் பாபு ஐயா அவர்களுடைய அம்மாவை பாராட்டுகிறேன். தன் பிள்ளை தன் தகப்பனாரின் சட்டை பையில் இருந்து 5 ரூபாய் எடுக்கிறது என்பதனை கண்டு கொண்ட தாய் என்ன செஞ்சா தெரியுமா? எப்படி பிள்ளைய வளர்த்தா தெரியுமா? இந்த உலகத்தில் எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற, காவல்துறைக்கு கூட்டிகிட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற போலீஸ் அதிகாரியாக அவரை மாற்றினார்ல, அதுதான் பேரண்டிங். தட் இஸ் கால் பேரண்டிங். அந்த தகப்பன் சொல்லுவான், ஐயோ அதுதான் நான் செய்த பிழையா என்று சொல்லிவிட்டு அந்த பையன் கிட்ட அந்த ஆள் மன்னிப்பு கேட்பாருங்க. ஐ கேன் பி த பெட்டர் ஒன் ஃபார் யூ மை டியர் சன். இன்னைக்கு நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டு நீ சீர்திருத்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாய் என்றால் நான் செய்த பிழைதான். நான் செய்த பிழை என்ன என்று நான் யோசிக்கிறேன். தனியா டயலாக் சொல்லுவாருங்க. நீ ஸ்லீப் ஓவர்னு சொல்லி வெள்ளிக்கிழமை இரவு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருவ. நீ படிக்கத்தான் போன, உனக்கு 12 வயசு தானே நான் நம்பினேன். நீ ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு உள்ள ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்ப. நான் டேய் நான் கத்த உடனே 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு குட் நைட் பா என்று சொன்ன உடனே நீ கீழ்ப்படுகிறாய் என்று நான் நினைத்து விட்டேன். நீ எதையாவது குற்றமாக செய்வாய் என்று நான் நம்பவே இல்லை. நீ என்னிடத்தில் பேசுவதை மட்டுமே நான் நம்பிக்கொண்டிருந்தேன். நான் தான் உன் இந்த நிலைக்கு காரணம். நான் சரியான தகப்பனாக உன்னை கண்காணிக்க மறந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு குழந்தாய் என்று சொல்லி அந்த கையில் இருக்கக்கூடிய பொம்மையை வச்சு போர்வையை போத்தி நின்று அழுது முடிகிற அந்த படம் முடியும். நாம் எங்கே பிழை செய்கிறோம்? நம் குழந்தைகளை நாம் கண்காணிக்கிறோமா? நம் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதனை நிதானமாக விசாரிக்கிறோமா? அது என்ன குற்றவாளிகளா? இல்லையே. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சிக்கலை தீர்க்க வைப்பது யார்? அட்வைஸ் பண்ணா போதுமா? குழந்தை வளர்ந்துருமா? வளராது. பி வித் தேம். உடனிருங்கள், உடனிருந்து சொல்லுங்கள், அவர்களை கண்காணியுங்கள். கண்டிப்பதல்ல பெற்றோரியம், கண்காணிப்பதுதான் பெற்றோரியம். கண்காணித்து கடவுள் யார்? கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்க அம்மா சொல்லுவாங்கங்க, வாசலில் நிற்கிறான், நீ சொல், அவன் உன்னை பாதுகாப்பான். நீ சொல்லலைன்னா பாதுகாக்க மாட்டானா? மாட்டான். கேள், அவனிடத்தில் கேள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கடவுள் என்னை கண்காணிக்கிறார் என்பது ஒன்றே போதும். பெற்றோரியம் என்பது நாம் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். நம் பிள்ளைகள் பறவைகள், சிறகை விரிக்கிறார்கள், விரிக்கட்டும், சுதந்திரத்தை சுவாசிக்கட்டும். சுதந்திரம் என்பது அடிமைப்படுவதற்கான வாயில் கிடையாது, அது வெற்றியின் வாசல். அந்த சுதந்திரத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். சிறகை விரித்து அந்த குழந்தைகள் பறக்கட்டும். இதோ நான் சொல்லுகிறேன், நான் பென்சிலில் ஆரம்பித்த என் வாழ்க்கை, ஒரு பிடி டீச்சராக ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்றைக்கு துணைத் தலைவர், இயக்குனர் என்று கிரீன் பென்ல வந்து நின்று இருக்கு. என் குழந்தைகளே, இந்த மாதிரி ஒரு கிரீன் பென் உங்களுக்காகவும் காத்திருக்கிறது. ட்ரை டு டேக் இட் அண்ட் டேர் டு சைன் இட். நீங்கள் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சிறகை விரித்து பறந்து பாருங்கள், வானம் காத்திருக்கிறது. வாருங்கள்,
சேர்ந்து பரப்போம். பிள்ளைகளே வாழ்த்துக்கள், பெற்றோர்களே கவனம். நன்றி, வணக்கம். 7 விதிகளையும் நாங்களும் எங்கள் குழந்தைகளுக்கும் பின்பற்றி எங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னேற்ற வழிகாட்டிய உங்களுக்கு அன்பார்ந்த நன்றி. Your words have planted seeds of confidence and character in our young